அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே, இந்த வார ராசி பலன். கும்ப ராசியினருக்கு ராசியில் ராகு, 2இல் சனி வக்கிரம், 6ஆம் இடத்திற்கு குரு சென்றுள்ளார், 7இல் கேது, 8இல் சந்திரன் சுக்கிரன், 9இல் சூரியன் செவ்வாய் புதன் அமர்ந்துள்ளனர். ஜென்மராசியில் ராகு 2இல் சனி இருப்பதாலும் 9இல் சூரியன் செவ்வாய் இருப்பதாலும் உங்களுக்கு தேவை நிதானம். தானத்தில் சிறந்தது நிதானம். குரு அதிசாரமாக 6இல் இருப்பதால் பண வரவில் ஏற்ற இறக்கமான நிலை காணப்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருத்தல் வேண்டும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. உறவினர்களிடம் பேசுகின்ற போது பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய சிறிய வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரிவர பயன்படுத்தி கொண்டால் விரைவில் நல்ல மாற்றங்களை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் வரலாம். ஆகவே வேலையில் கவனம் தேவை. உயர் அதிகாரிகளிடம் பகைமை வேண்டாம். மாணவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் உங்களை வேற்று பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய நேரம். கெட்ட சகவாசம் கூடாது. அஷ்டம ராசிக்கு குரு சென்றிருப்பதால், அதாவது கும்பராசிக்கு குரு பகவான் முறைப்படி 5இல் இருந்து சாதகமாக இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அவருடைய பார்வை தங்களுடைய 2ஆம் இடமாகிய தன குடும்பஸ்தானத்துக்கு படுகிறது. ஒரு சில நன்மைகளும் கிடைக்கும். பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. விரயஸ்தானம் கட்டுப்படுத்தப்படுகிறது. சுக்கிரன் பார்வை குடும்ப ராசியில் விழுவதால் பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லை. தொழிலில் லாபம் அதிகரிக்கும். 9இல் அமர்ந்த செவ்வாய் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். துணிச்சலாக சில காரியங்களை செய்வீர்கள். புனித யாத்திரை செல்லலாம். கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல்கள் குறையும். தொழில் விஸ்தரிப்புக்காக கடன் பெற வாய்ப்புண்டு. குடும்ப விஷயங்களை சச்சரவில்லாமல் சுமூகமாக பேசுவது நல்லது. வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்கலாம். ஆகவே வாகனங்களை கவனமாக கையாள வேண்டும். அஸ்தமத்தில் சூரியன் இருப்பதை கவனமாக கொண்டு செயல்பட வேண்டும். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். இதுவரை 5இல் இருந்து சாதகமாக இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு சென்றிருப்பதால் பல வகையில் எச்சரிக்கை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருங்கள். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.